ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. அது இட்லி, தோசை அந்த மாதிரி எல்லாம் மாவெல்லாம் இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய அதில் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடியாப்பம். இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி நாம் அது செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இடியாப்பம் மாவு. இது வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சது தாங்க. இது வந்து ஒரு 2 கப்பில் வந்து நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டு இது யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 2 3 இப்போ மூணாவது கப்புங்க. இது வந்து போதும். நாம் வந்து உப்பு போடணும். இதுக்கு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா போட்டுக்கலாங்க. இப்போ அடுத்தது ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயிலுங்கிறது ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் டு 1.5 டீஸ்பூன் ஆயில் போடுங்க. இப்போ வந்து இந்த உப்பு, எண்ணெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து சுடுதண்ணி, நல்லா கொதிச்ச தண்ணிங்க. அளவெல்லாம் இல்லை, கரெக்டாக அந்த மாவினுடைய கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நாம் ஊற்றினா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதனுடைய கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆயிடும். ஸோ பார்த்து ஊற்றுங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி இருந்துட்டால் போதும். இப்போ வந்து இடியாப்பம் வந்து நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். அது வந்து தண்ணி அடுப்பில் வச்சு சுட பண்ணியிருக்கேன். இனி இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் பிழிய வேண்டியதானுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி அந்த தட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் இது பிழிஞ்சிக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதாங்க இடியாப்பம் பிழித்துக்கின்றோன்னா கட்டை இது. இப்போ இதில் வந்து லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக வருது பார்த்தீங்களா? நல்லா ஈஸியாக வருது. கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஈஸியாக பண்ணிக்கலாம். எந்த பண்ணணும்? இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம். அதனால் வந்து குழந்தைங்கள்லாம் இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாங்க. பெரிய ஸ்ட்ரெயினே இல்லை. இப்போ வந்து இது வந்து பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சூடாயிடுச்சு. டக்குன்னு இது ஃபினிஷ் பண்ணி அப்படியே வச்சிடலாம், அடுப்பில் வச்சிடலாம். இப்போ 2 தண்ணியும் பிழிஞ்சாச்சுங்க. இனி அடுப்பில் வைக்க வேண்டியதான் பாக்கி. இது ஒரு 5 minutes போதுங்க, டக்குன்னு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க.
இனி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் பிளேட்டில். தேங்காய் பால் வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் இடியாப்பமும் தேங்காய் பால் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இந்த இடியாப்பம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இதுக்கு தேங்காய் பால் வந்து ஒரு ஏலக்காவும் போட்டு அரைச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஸோ அப்படி தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க இல்லையா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.